மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, அமாவாசை. அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு தான். பௌர்ணமினாலும் நிறைந்த நாள், அமாவாசைனாலும் நிறைந்த நாள். அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு. அவர்களை நினைத்து ஒரு விளக்கேற்றினால் கூட போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2/9/2024 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 2ஆம் நாள், குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு வந்து சதுர்தசி திதி, காலை 6:32 வரைக்கும். அதற்கு பிறகு தியாஜிதம், சித்தயோகம், சர்வ அமாவாசை. இன்னைக்கு வந்து சர்வ அமாவாசை. திருச்செந்தூர், பெருவயல் இத்தலங்களில் முருகப்பெருமான் ரத உற்சவம். இளையான்குடி நாயனார் குருபூஜை. இளையான்குடி நாயனார் குருபூஜை. நாயனார்னாவே 69 பேர். அதில் ஒவ்வொருத்தருக்கா ஒரு குருபூஜை ஒரு நாளைக்கு வரும். இன்றைக்கு இளையான்குடி நாயனார் குருபூஜை. சூரிய உதயம். அமாவாசைனாலே நிறைந்த நாள். முக்கியமாக வந்து முன்னோர்கள் வழிபாடு தான். சூரிய உதயம் 6:04, சிம்ம நாளிகை 2:33. திதி வந்து அமாவாசை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றுள்ள, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றுள்ள, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கோபம் அன்பை அளிக்கிறது, செருக்கு அடக்கத்தை அளிக்கிறது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. பரிகாரம் தயிர். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. இன்றைய ராசி பலன்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் நிறைவு, மிதுனம் பகை, கடகம் மறதி, சிம்மம் அச்சம், கன்னி நலம், துலாம் முயற்சி, விருச்சிகம் நன்மை, தனுசு அனுகூலம், மகரம் நட்பு, கும்பம் போட்டி, மீனம் பக்தி. சந்திராஷ்டமம் மூலத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு இது நம்ம பார்க்கலான்றோம். எதுவும் தானாக வருவதில்லை, நாம் தான் முயன்று பெற வேண்டும். எதுவும் தானாக அமைவதில்லை, நாம் முயன்று பெற வேண்டும். இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினச்சிருக்கேன். செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு. மைத்திர முகூர்த்த நேரம். கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு மைத்திர முகூர்த்த நேரம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. இப்போ வந்து நாம் இன்னைக்கு முக்கியமான ஒரு இது வந்து சர்வ அமாவாசை, தர்ப சங்கரஹணம், திரு தினஸ்பிக் சோமவாதி அமாவாசை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி என்னென்ன படைக்கிறது, என்னென்ன 21 வகை இலைகள், 21 பழங்கள், 21 பூக்கள்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 7ஆம் தேதி வருகிறது. இன்றைக்கு வந்து கடன் அடைபடுவதற்கென்றே மைத்திர முகூர்த்த நேரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்ருக்கோம். இப்போ செப்டம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? ஒவ்வொருத்துக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்குது. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் இருக்குது, வயசுக்கு வந்தா முகூர்த்தம் இருக்குது, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் இருக்குது, அபிஜித் முகூர்த்தம், எத்தனையோ முகூர்த்தம் இருக்குது, சாந்தி முகூர்த்தம் அதற்குன்னு. ஆனால் கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்தம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம். அந்த மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்றது. அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் கூடிய நேரமே, அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணமும் கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். 1, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நேரம். 2வது, அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும்
கொண்ட நேரமும் மைத்திர முகூர்த்த நேரம். இது வந்து இரண்டாவது முகூர்த்தம். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் திதி ஒன்றா தான் இருக்கும். ஏன் மாறுபடுதுன்னா வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், மார்க்காடு பஞ்சாங்கம் அவங்கவுங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பொறுத்து இருக்குது. வாக்கியம் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொஞ்சம் மாறுபடலாம். அதனால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் தவறு இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், பிறந்த அதே மாதிரி அவரவர்களுடைய பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோங்கிறதையும் அதையும் வச்சு நாம் இதை பார்க்கணும். அதற்கு பிறகு மைத்திர முகூர்த்த நேரம். இன்னொன்று, இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் 1 செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் 2024 செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து 10:30 12:45 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2024 காலை 10:30 மணியிலிருந்து 12:45 வரைக்கும் இருக்கின்றது. 1. இரண்டாவது, செப்டம்பர் 20ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியிலிருந்து 9:15 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 9:15 வரைக்கும் இருக்குது இந்த மைத்திர முகூர்த்த நேரம். மைத்திர முகூர்த்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த நேரத்தில் ஒரு காசு, அதாவது எத்தனையோ இதுக்கு நம்ம கடன் வாங்கியிருப்போம். இப்போ நகை கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, பேங்க்கில் வாங்கியிருப்போம், வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்போம். அதனால் இப்போ ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம். அதற்கெல்லாம் அந்த ஒரு தொகையை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்சமாக எடுத்து அதில் அசல்லையும் ஒரு 100 ரூபாவோ என்னமோ எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டோன்னா நம்ம அன்றைக்கி பேங்க்குக்கு போகிறதுக்கோ யாருக்காவது கொடுக்குற அன்றைக்கோ அதையும் சேர்த்து கொடுத்தோன்னா நம்மளோட கடன் சீக்கிரம் அடைபடும். எனக்கும் 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. நான் இதை செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய நாள். அதனால் சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாமா? ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். அதனால் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு இது வந்து நமக்கு மைத்திர முகூர்த்த நேரம் தான். எத்தனையோ எனக்கெல்லாம் அவ்வளவு கடன் இருக்குது. கடன்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே உருக்கி எடுத்துரும். நான் அப்படியே ரொம்ப மனசளவில் உடஞ்சி ரொம்ப இதாக தான் இருக்கேன். கடன்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதி வந்து இந்த கடன் தான். அப்போ அதில் வந்து அந்த புராணத்தில் வந்து ராமாயணத்தில் வந்து அப்போ அப்படி சொன்னாங்க, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி. அது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் எனக்கும் கடன் இருக்குது. இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி இரவு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து ரொம்ப சிறப்பானது. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு செவ்வாய்க்கிழமையே வர்றது ஒன்று. இன்னொன்று வெள்ளிக்கிழமை வருகிறது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வந்து 10:30 to 12:45 வரைக்கும். இன்னொன்று வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி இரவு 7:30 to 9:15 வரைக்கும். நாம் அதனால் வந்து அவ்வளவு எனக்கெல்லாம் சாப்பிடக்கூட முடியறதில்ல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நாம் வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்போம். அதனால் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
யாரையாவது ஒருத்தரை பார்க்கணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் எனக்கு வர முடியல. இந்த மைத்ர முகூர்த்தம் இன்னைக்கு ஒரு சோடச நேரம்னு கூட ஒன்று இது பண்ணுவாங்க. அதனால் அதையும் நீங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நாம் பிள்ளையார் சதுர்த்தி இதனால் வீடு ஒன்றா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனோட இது இருக்கிறதுனால அதையும் பார்க்கலாம். வக்ரதுண்டாய பிரார்த்தனை. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷ சர்வதா ஸ்ரீ மகா கணபதி சங்கரக பூஜை முற்றிட்டு இது பிரார்த்தனை செய்துட்டு நாம் இது இன்னொன்று எல்லா பூஜைகளுக்கும் பொது. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னே சாந்தையே. அதனால் இது நாம் இது பண்ணலாம். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதே தேங்க்ரியுகம் சமராமி. அதனால் தெரியலனா கூட முயற்சி பண்ணுங்கள், படிங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனசுக்கு அதே மாதிரி நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அடுத்த